Dr. A. Surliandi with us. This extraordinary personality does not need any introduction at all. A noble man, character of great heights, a prophecy of distinguished, an originator of multi notations. You made our society proud with all great endeavors taken over time. A statue of knowledge and experience, you are an inspiration to all of us. Thank you so much, sir, for devoting you for the precious time and endeavoring the young peoples with your words and wisdom and experience. Thank you, sir. Thank you all. Again, good evening to all. I hope this is not the right time to take much of your time because it's already late. And as part of this, the college day function, that I was to say only few words for you to be more successful in your life. What I follow and what I believe is only three Dharaka mantras. The three important words which I believe is the attitude, the confidence, and the hard work. Always these three, the attitude, confidence, hard work, will always bring you a great success. I can quote so many examples. As a recent thing, probably you may be knowing who is the youngest billionaire of this world. Most of you might have read it. The youngest billionaire of this world, and we can very proudly say that the youngest billionaire of this world is Ritesh Agarwal from Gujarat. He is just only 26 years old. He started his business only in the year of 19 years. And within this 9 years, that he now become the billionaire, the world youngest billionaire. His story is very marvelous and wonderful and interesting too. To reach you all, with the permission from our administration, let me switch over to Tamil so that I can reach you all. ரித்தேஷ் தன்னுடைய 19வது வயசில் இருந்தது ஒரு குடி இருந்தது ஒரு வாடகை வீட்டில் 50 ரூபா வாடகை கொடுக்க முடியாமல் he was sent out just for 50 rupees. 50 ரூபா வாடகை கொடுக்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த பையன் அவனுக்கு நேர் ஏற்று அவங்க வீட்டிலேருந்து நேர் ஏற்று இருக்கிற ஒரு ஹோட்டலை பார்க்குறான். அது நல்ல ஒரு பெரிய ஹோட்டல் தான், பட் ரொம்ப அபூர்வமாக தான் ஆளுங்க அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இவ்வளோ பெரிய ஹோட்டலில் ஆள் யாருமே வரமாட்டேங்கிறாங்களே, என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. வெளியே வந்து ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த பையன் தென் ஹி அப்ரோச் தட் மேனேஜர் ஆஃப் தட் ஹோட்டல். சார் இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறீங்க, நல்ல ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ஏன் சார் ஓடலை அப்படின்னு கேட்குறான். தெரியல தம்பி, நாங்கள் நல்லா தான் வச்சுருக்குறோம், பட் ஈவன் தென் இட் இஸ் நாட் ரன்னிங் அப். வி டோன்ட் நோ த ரியல் ரீசன் ஒய். உடனே அவன் உள்ளே போய் பார்க்குறான். பாத்ரூம் டாய்லெட் ஃபஸ்ட் நல்லா இல்லை. எப்போயுமே ஒரு ஹோட்டலில் போய் தங்கும்போது கெஸ்ட்டு ஃபஸ்ட்டு லுக் பண்ணுறது பார்க்குறது வந்துட்டு அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. இட் வாஸ் நாட் ஸோ குட், நல்லா இல்லை. அடுத்து பார்க்குறேன் அங்கங்கே பல்பெல்லாம் ஃபியூஸ் ஆகி கிடக்குது, லைட் வெளிச்சம் போதுமான அளவுக்கு இல்லை. தென் இஸ் என்ட்ரிங் இன் டு த ரூம் வேர் இஸ் த பெட்ஷீட் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் நாட் ஸோ குட். அவ்வளவு கன்றாவியாக இருக்குது. உடனே அவன் என்ன டிமாண்ட் பண்ணுறான் அப்படின்னாக்கா, ரிதேஷ் அகர்வால், சார் ஜஸ்ட் கிவ் மீ 50,000 rupees, ஒரு 50,000 ரூபா கொடுங்க, ஐ வில் மேக் திஸ் த ஹோட்டல் பிஸ்னஸ் டு பி எ வெரி குட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். இதுதான் அவன் அந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்ட கேட்குறான். அந்த ஹோட்டல் மேனேஜர் அதை நம்பவே இல்லை. சம்ஹவ் ஹி மேனேஜ். கடைசியில் எப்படியோ கெஞ்சி கிளறி ஒரு 50,000 ரூபா அவர்கிட்ட வாங்கிட்டான். வாங்கிக்கிட்டு இம்மிடியேட்டில் வாட் ஹி மேட் இஸ், லைட்டெல்லாம் மாற்றினா, பாத்ரூம் டைட்டில் நல்லா க்ளீன் பண்ணினா, பெட்ஷீட் எல்லாம் உரையெல்லாம் மாற்றினா. Immediately in the next step, what he advertised in the internet is, there is a new hotel in this city in the name of Oyo. O-Y-O, Oyo. Probably all you might have heard this term, Oyo, whenever you are visiting in big cities. As of now, ரிதேஷ் அகர்வாலுக்கு எவ்வளோ ஓயோ ஹோட்டல்ஸ் இருக்குது அப்படின்னாங்க, it is nearly around 43,000 hotels are there in the world. ரிதேஷ் அகர்வாலுக்கு இன்றைக்கி நிலைமைக்கு 43,000 ஹோட்டல் இருக்குது. அண்ட் அண்டர் ஹிம் தெர் ஆர் 1,50,000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பொறி, சின்ன ஐடியா தட் கிளிக் இட் அண்ட் நவ் இஸ் த மோஸ்ட் த யங்கஸ்ட் பில்லியனர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஐ கேன் கோட் ஸோ மெனி எக்ஸாம்பிள், ஸோ மெனி. நிறைய பேர்கிட்ட கார் இருந்தது, யாரா வாடகைக்கு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு கார் தேவைப்பட்டது, எப்படி டிரைவர்களை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. ஜஸ்ட் என்ன கிரியேட்டிவ் ஐடியா, ஓலா கார் ஆர் உபேர். ஜஸ்ட் என்ன பண்ணாங்க, கார்களில் ஜஸ்ட் தே இன்ஸ்டால்ட் அன் எக்யூப்மெண்ட்,
ஒரு ஜிபிஎஸ் எக்யூப்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணாங்க, ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாங்க. Then they are connecting the demand versus supply, and now is the world popular and the most successful business. Last 2 days back I went to Chennai. என் பொண்ணுக்கு ஒரு வீடு வேறு ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியது. யார்கிட்ட போய் எந்த ஆளை வச்சு வீடை ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது again another software that comes into picture, that is nobroker.com. ஒரே ஒரு 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 ஜஸ்ட் கிளிக் nobroker.com கிளிக் பண்ணோம். மறுநாள் பெட்டியாக ஆளுங்க நிறைய பெட்டியை கொண்டு வந்து நிறைய ஒரு 4 பசங்க யங்ஸ்டர்ஸ் வந்தானுங்க. ஆடாமல் அழுங்காமல் ஒரு வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் அப்படியே கொண்டு போய் 2 மணி நேரத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டு போயிட்டான். தட்ஸ் முடிஞ்சு போச்சு. வீட்டை காலி பண்ணிட்டு வந்தோமே, வீட்டை க்ளீன் பண்ணணுமே, என்னடா பண்ணுறது, யாரை வச்சு க்ளீன் பண்ணுறது, எங்கே போய் வேலை ஆள் தேடுறது, அதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உடனே கிளிக் பண்ணு urbanclub.com. சின்ன சின்ன ஐடியாக்கள், பட் every business ideas that clicked well, and so many people are now become an entrepreneur. To this young generation, what I can advise you, படித்து முடிச்சுட்டு எப்பயுமே வேலைன்னு கவர்மெண்ட் ஜாப்பை தேக்கி ஓடுறதை நிப்பாட்டிட்டு, மை பெஸ்ட் அட்வைஸ் இஸ் யூ ட்ரை டு பி அன் என்டர்பிரனர். ஏன் எப்பயுமே நீங்கள் வந்து அடுத்தவங்க போய் கிளர்க்கு வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒய் டோன்ட் யூ பிகம் அன் என்டர்பிரனர்? ஒய் டோன்ட் யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்? நீங்கள் ஏன் அப்படி ஒரு நல்ல ஒரு முதலாளி ஆகக்கூடாது? ஐ ஆல்வேஸ் அட் யூ. அண்ட் அனதர் திங் இஸ் தட் யூ ட்ரை டு பிகம் அன் என்டர்பிரனர். இஃப் நாட், இல்லையா, அட்லீஸ்ட் யூ ட்ரை டு பிகம் அன் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஆர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆர் குரூப் 1 ஆஃபீஸர்ஸ். நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய பேங்க் கோச்சிங் போயிட்டு இருக்கிறீங்க. ஒய் யூ ஆல் பீப்புள் ஆர் all of a sudden, why you all people are, after graduation from the engineering, you are entering into a bank service? You try for the UPSC service. If not, you try for the group 1 services. Group 1 முடியலையா, then you just come down. உங்களுடைய கனவே என்னவா இருக்கணும்னா டாப் லெவலில் பிங் பண்ணிவிட்டு தென் கீழே இறங்கி வர்ற மாதிரி இருக்கணுமே ஒழிய, all of a sudden after graduation, do not try for a bank employee. Do not try to become a bank employee. With your all mindset, with your all attitude, and with the confidence, I hope that you can go into a very lengthy and a very successful career. I wish you all the best. Thank you one and all. என்னதான் சார்ஜா வந்தாலும் நம்ம ஆசை எப்பவுமே சர்பத் மேல தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ 90s கிட்ஸ் அவங்களோட மெமரிஸ்ல வந்து ஆட போறாங்க. இப்போ நம்ம காலேஜ் பாய்ஸ் நம்மள 90s காலத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. பார்க்கலாமா? நோக்கி பறக்கின்றேனே I'm flying baby வானவில் போல இருக்கிறதே. ஆண்மகனின் அடையாள சின்னம் நண்டு பிராண்ட் லுங்கீஸ்.
வானவில் போல இருக்கிறதே. ஆண்மகனின் அடையாள சின்னம் நண்டு பிராண்ட் லுங்கீஸ். Very distinguished guests, ladies and gentlemen. It's a great day for you, so is for me. I have attended hundreds of college day functions, but I should say that this stands different. It is so wonderful, so enjoyable, so dynamic, and I congratulate all the organizers of this great function. Because I told you that I have attended many such programs, and especially our chief guest also gave very wonderful remarks, advice for you, and I wish I was also young to take up the challenges he has given. This college started in 1998. I was associated with this college from the very beginning, and I am so happy that this college is progressing very well. And I am so proud that the teaching faculty have done wonderful work, many 100% winners. And also I congratulate the gem of a pet, the girl, both boys and girls, because it's a unique experiment in motivating such young people so that they really become great in their future. I thank you for giving me this opportunity to say a few words. And also, I wish all the outgoing students very best in their coming examinations. Thank you. Our principal, Dr. K. Madan Kumar, is also been honored for producing 100% results and for publishing journals, for his book publication, and a special award for his 15 years of service. உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு நிறைய தெரியும், ஆனால் நீ எதை சொல்கிறேன்னு தான் தெரில. என்னைய திருநெல்வேலியில் கூப்பிட்டாங்க, கோயம்புத்தூரில் கூப்பிட்டாங்க, இவ்வளோ ஏன் சென்னையில் கூட கூப்பிட்டாங்க. இதெல்லாம் விட்டுட்டு என் கரகம் உன் கூட நின்று கம்பேரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், இவளை அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க. என்ன கலர் கலராக ரீல் விட்டுட்டு இருக்க? கிரேட் இன்சல்ட். சரி, கரகாட்ட படத்தில் உள்ள டைலாக்லாம் பேசி எனக்கு இப்போ ஒரு டான்ஸ் பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. Let's welcome the performance with a big round of applause and let them know how we are waiting for this one. முந்தி